மாடுகிட்ட ஏதாவது கயனு தண்ணி வந்து குடிக்குதுன்னு நினைச்சிடாதீங்க, நான் தான் அது. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இது ஒண்ணுமே கிடையாது, வீட்லயே செஞ்ச ஒரு மில்க் ஷேக். இது ஃபார்முலா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம், ரொம்ப பெரிய செலவும் ஆகாது, ரொம்ப பெரிய இன்கிரீடியன்ஸும் கிடையாது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி சொல்றேன். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. உங்க எல்லாரும் எனக்கு திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் முகேஷ் மாணிக்கமணி. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்டிங் டு த worst band ads part 2 ஆரம்பிக்கலாமா? முதல் விளம்பரம் இதோ உங்களுக்காக. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, குழந்தை எப்பனாலும் பிறந்துரும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அதை பத்தி கவனிக்காம வந்து டோரிட்டோஸ் சாப்பிட்டு இருக்காரு. அந்த டோரிட்டோஸ் ஒரு டேஸ்ட் வந்து அவர் வந்து கட்டி இழுக்குது போல இருக்கு, அதனால அதை கண்டுக்காம சாப்பிட்டு இருக்காரு. ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் பாருங்க பொறுப்பு இல்லாம டோரிட்டோஸ் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. கருவறையிலே அந்த குழந்தைக்கு வந்து அந்த டோரிட்டோஸ் ஒரு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குதான். ஸோ மேக்னெட் மாதிரி அந்த குழந்தை வந்து ரியாக்ட் பண்ணுது டோரிட்டோஸுக்கு. பக்கம் பாவம் இடிச்சுக்க வைக்கிறாரு, நீ எல்லாம் ஒரு அப்பனாடா. ஒய்ஃப் அதை பிடிங்கி தெரியாம தூக்கி போட்டுறாங்க. குழந்தை பாத்தீங்கன்னா பிரசவத்துக்கு இலவசமா வரேமா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரும் வச்சு தரேமா பாஷா படத்தை கூட வந்திருக்கும். பட் டோரிட்டோஸ் வந்து அதை வந்து செயல்முறையிலே காமிச்சிட்டான். சிப்ஸை வச்சு பிரசவத்தை பார்த்து முடிச்சிட்டான், முடிஞ்சது கதை. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த விளம்பரத்துல ஒருத்தர் பெட்ல படுத்துட்டு இருக்காரு, ஒரு டிஸ்டர்ப் பண்ணது போல இருக்கு. அவரை லிஃப்ட்ல ஒரு அம்மாவும் குழந்தை வந்துட்டு இருக்காங்க. ஓகே அவர் இறந்துட்டு இருக்காரு போல இருக்கு. இறந்தவருக்கு வந்து இல்ல அவர் இறக்கல, அந்த பிடிக்கிறதுக்காக வந்து இது வைக்கிறாங்க. போடா அப்படி போடா. Don't judge too quickly. We won't. I think இது ஏதோ வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்னு தெரியல. இது விளம்பரம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க உடம்பு. அவர் நார்மலாக தான் இருக்கார் போல இருக்கு. செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பறந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஷாக் கொடுப்பான ஒரு மிஷின். ஸோ அந்த மிஷின் பேர் கரெக்டாக ஞாபகம் எனக்கு. ஷாக் கொடுக்குற மிஷின் வச்சு என்ன பண்ணுறாரு, அடிக்க முடியுமான்னு பார்த்து வந்து டச் பண்ணுறாரு, செத்துருது. அந்த டைமில் பார்த்தா அவங்களோட குழந்தையும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு செத்து போச்சு அப்படின்றதே ஒரு ஜென்ரலாக சொல்கிறாரு. இது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தை அம்மாவும் வராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் குயிக்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விளம்பரத்தை எடுத்திருக்காங்க. பட் அந்த அம்மா அந்த குழந்தையோட மனநிலை யோசிச்சு பாருங்களேன், ஸோ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. என்ன கொடுமை சரவணன். இது ஏதோ பார்ட்டி போல இருக்கு. ஸோ பார்ட்டிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ பார்ட்டி நடைமுறை ஜாலி தான், உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்ஸ் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்து வந்து ஒரு குஷியாக வராங்க 4 பேர். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் வந்து கத்திட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக கத்துறாங்கன்னா இவங்க ஃபுல்லாக வந்து சரக்கு பாட்டில் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால கத்திட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? ஓ குடிமகனே. ஆனா இது 100% உண்மைதான். என்னுடைய சில நண்பர்கள் குடிப்பாங்க இல்லையா, யாருடைய நண்பர்கள் தான் குடிக்க மாட்டாங்க. குடிச்சு அவங்களாமே வந்து ஒரு குழந்தையா மாறிடுவாங்க ஆக்சுவலா. ஸோ நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தா உங்க ஃப்ரெண்டு யாராவது குடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்க குடிச்சிட்டாலே வந்து ஒரு 5-6 வயசு குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. இன்னும் சில பேர் வந்து தொட்டில் குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க ஆவலா காத்துட்டு இருந்தக்கூடிய ஒரு சூப்பரான விளம்பரம் இதோ. இந்த விளம்பரத்துக்கு ஆரம்பத்துல 2 பீஸ்ல யாரோ வந்து சூப்பரா நடந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லா ஆன்மகனும் வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அடாடா இப்படி ஒரு ஃபிகரா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு டோர் க்ளோஸ் ஆன உடனே பப்பம் வந்துருது இல்லையா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இதுக்கான விளம்பரம் சிக்கன் ஆஃப் தி சீ டூனா விளம்பரம். ஆக்சுவலா மீனோட விளம்பரம். இதுல வந்து ஃபேட் கம்மி அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்றாங்க. எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்றது வந்து கரெக்டா புரிஞ்சிருக்காங்க பாருங்க. பெண்களுக்கு நிறைய தொப்பை வர ஆரம்பித்து விட்டது. சோ உங்களுக்கு தொப்பை வராதுன்றத வந்து மீன் பண்ணி இந்த விளம்பரத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. பட் இந்த விளம்பரம் வந்து ஆஹா என்ற அளவுக்கு இல்லைனாலுமே ஏதோ ஓஹோ அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸோ அடுத்த விளம்பரத்துக்கு போகலாம். அட இது நம்ம விக்ரம் ஆச்சு, அமரன் படத்துல வந்த நம்ம விக்ரம் தானே இது. இவர் நாங்க இங்க காய்கறி வித்துட்டு இருக்காரு. ஓகே, இவர் வந்து பகல்ல வந்து காய்கறி விற்கிறாரு, ராத்திரி ஃபுல்லா படிக்கிறாரு. எதுக்கு படிக்கிறாருன்றத பார்ப்போம். பயங்கரமா படிக்கிறாரு. ஓகே அட்வொகேட் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருந்திருக்காரு. பகல்ல உயிரை கொடுத்து வேலை செஞ்சு நைட்ல கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அட்வொகேட்டா ஆகி முன்னேறி நிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்? எப்படி கோர்ட்ல வந்து வாதாடக்கூடாதுன்றதை கத்துக்கணும். தெரியுது, நீ மூடு. காய்கறி வித்துட்டு இருந்தாரு இல்லையா? ஸோ அந்த காய்கறி வித்த பழக்கத்துக்கு கோர்ட்ல வந்து அதே ஒரு ஸ்லாங்ல வந்து பாட ஆரம்பிக்கிறாரு.
அண்ட் ஐ திங்க் இந்த வேலை செட் ஆகலன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருப்பாரு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரக்கூடிய இந்த விளம்பரம் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்த விளம்பரம் தான், மோஸ்ட் நாள் பார்த்துட்டு இருப்போம். இந்த விளம்பரத்தை ஏன் இப்போ நான் காமிக்கிறேன் அப்படின்றது நான் சொல்கிறேன், ஒரு காரணம் இருக்குது. ஸோ 2 பேர் யாரோ லிஃப்ட்டில் போகிறாங்க. அந்த பொண்ணை வந்து நல்லா ரசிக்கிறான், ஓகே அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே அவங்க பாஸ் வெளியே வராது போல இருக்கு. பாஸ் உள்ள இருக்க பொண்ணு நல்லா அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க பாஸ் அப்படின்னு பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் பாஸோட பொண்ணு போல இருக்காங்க. ஹாய் டாடி அப்படின்றாங்க. தலைவருக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு செகண்ட். தலைவர் வந்து வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க, பொட்டி கட்டிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு போன் விளம்பரம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வர்ஜின் மொபைல் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் நம்ம தயார் வச்சு கொண்டாடுறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பசங்க மத்தியில் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு வைரலாக இருந்துச்சு. அப்போ இந்த ஃபோன் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த வர்ஜின்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் தெரியாது. ஸோ நமக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனும் மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த வர்ஜின் மொபைல்ஸ் வந்து MTSன்னு ஒரு ஃபோன் வச்சு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கிரேஸாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி ஃபோன்கள் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம கீழே எனக்கு சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் டாக் டைம் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 30 பைசா, STD பார்த்தீங்கன்னா வந்து 50 பைசா ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ என்ன பண்றானுங்க அநியாயம். நீங்க ஃபோன் பண்றீங்களோ இல்லையோ பேசுறீங்களோ இல்லையோ எல்லாமே வந்து ஒரு காம்போல வந்துருது. மினிமம் 3 மாசத்துக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு. இப்போ இந்த விளம்பரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு விளம்பரம். ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து இது வந்து சென்ட்ரல் ஃப்ரூட் விளம்பரம். டிவியில வந்து இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்து ரொம்ப வைபாகும் நான். ஸோ நீங்க வைபா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. முக்கியமாக அந்த உட்காந்து மோல் அடிக்கிற விளம்பரம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னும் மண்டைக்குள்ள அப்படியே தான் இருக்கு. ரொம்ப நல்ல விளம்பரம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளம்பரம் நல்ல விளம்பரம். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து நான் தான் ஒரு பெஸ்ட் கைடு. நிறைய பேர் வந்து ஒரு டூரிஸ்ட் கிட்ட வந்து நாங்கள் கைடாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வராரு, என் பேர் வந்து என்னோட பேர் எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப ஃபேமஸான ஒரு கைடு அப்படின்றாரு. இவர் கை இப்படி காட்டுறாரு, உடனே எல்லாரும் லுலுன்றானுங்க. என்னடா அது எல்லாருமே லுலுன்றாங்க பார்த்தா இவர் கையில வந்து அந்த சென்ட்ரல் ஃப்ரூட் வச்சிருப்பாரு. அந்த சென்ட்ரல் ஃப்ரூட் இப்பெல்லாம் கிடைக்குதான்னு தெரியல. ஒரு நல்ல அழகான ஒரு டேஸ்ட், அந்த ஃபிளேவரே நல்லா இருக்கும். ஆக்சுவலா மற்ற பபுள் கம்ஸும் நமக்கு மின்ட் ஃபிளேவர் கொடுப்பாங்க. பட் இந்த சென்ட்ரல் ஃப்ரூட்ல மட்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பழங்களுடைய சாறுகளை நீங்க சாப்பிட்ட மாதிரி ஒரு பிங்க் கலர்ல வந்து ஒரு பிசு பிசுன்னு ஒரு இது வரும். பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. கேசி ஜீவ் லவ்லபாய். சென்ட்ரல் ஃப்ரூட் நாக்கை நாட்டியமாட செய்யுமே. பாத்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. பார்ட்டியில வந்து ஒருத்தன் மட்டும் ஓரமாக தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து இவர் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணலையா ரோஹித், வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க, பார்ட்டிக்கு வந்துட்டு நீங்கள் வரமா நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோவர்ட் மோட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிறாரு. ஸோ அதனால என்ன பிரச்சனை? அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. மீட் மை டாட்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. ஸோ மீட் மை டாட்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ரோஹித் கிட்ட. ரோஹித் சும்மா இருப்பானா, திரும்ப ஃபார்முலா ஹாய் அப்படின்னு சொல்கிறான். இவருடைய கே சென்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு மோபம் படிக்கிறாரு. நைஸ் பர்ஃப்யூம் ரோஹித் அப்படின்றாரு. ஸோ பார்ட்டி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில இவருடைய பிரின்சஸ் அவர் பார்க்க வராரு. மீன்ஸ் அவருடைய பொண்ணை பார்க்க வராரு. அவர் பொண்ணு வந்து குட் மார்னிங் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. என்னடா இது நம்மளுக்கு பரிச்சயப்பட்ட வாசனையா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது மனசு உடஞ்சு போயிடுறாரு. அட ரோஹித், எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? பொண்ணுடைய வாழ்க்கையில ரோஹித் விளையாடுனது வந்து அவருக்கு பெருசா தெரியல போல இருக்கு. ஆனா அவருடைய ரியாக்ஷனை பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில நீங்க வந்து விளையாடிட்டே ரோஹித், எனக்கு போய் துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது ரோஹித் அப்படின்ற மாதிரி அவருடைய ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு. கட் பண்ணி ஃப்ரேம் ஓப்பன் பண்ணா ரோஹித் சென்ட் அடிச்சுட்டு நிக்கிறாப்புல. ஒயில் ஸ்டோன் சென்ட் விளம்புறாங்க. அது முடிஞ்சதுன்னா பாத்தீங்கன்னா அது அங்கேயே முடியல, அதோட தொடர்ச்சி இருக்கு. பாருங்க திரும்ப பாத்தீங்கன்னா வந்து இவங்களும் அந்த ஆளும் பாத்தீங்கன்னா வந்து இங்க மீட் பண்றாங்க எதர்ச்சியாக. அது எதர்ச்சியா நடந்த மீட்டிங் மாதிரி தெரியல. ஹாய் வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. இவர் போயிட்டு வந்து ஒரு ஃபார்முலா ரக் கொடுக்கலாம் போறாரு. இரு அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, அப்பா மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் மூஞ்சி மாறனே அம்மா வராங்க பக்கத்துல. அவங்க அம்மா பக்கத்துல வந்தோடனே அம்மா இது பாருங்க இதோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. அவங்க யாரா இருந்தா எனக்கு என்னடா மயிர் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க மூக்க பாத்தீங்கன்னா வந்து டிக்டாக்னு சொல்லிட்டு வந்து தட்டுது. என்னன்னு பார்த்தா வாசனை, அதே சென்ட் வாசனையை வந்து அழகாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணும்போது இவன் ஆன்டி அப்படின்னு சொல்லிடுறான். ஆன்டின்லாம் நீ என்ன சொல்லக்கூடாது, நீ என்ன மீனாட்சின்னு பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு வந்து ஆன்டி சொல்றாங்க. ஆன்டி சொன்ன உடனே பொண்ணு ஷாக் ஆகுது. இந்த சீக்வன்ஸ் எங்க ஞாபகப்படுத்திக்க முடியுது அப்படின்னா வந்து ஜீவா நடிச்ச ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது. ஜீவா வந்து டியூவல் ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. அதுல தம்பி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐ திங்க் தம்பி கேரக்டர் தான் நினைக்கிறேன், ஐ அம் நாட் ராங். சயின்டிபிக்கலி மாதிரி தான் வந்து அம்மா பொண்ணு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வந்து காதல் வலையில வேலை வச்சிருப்பாரு. பொண்ணு செம ஷாக் ஆகுது. என்னடா இது அப்படின்னு. ஹலோ சார், சார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ட்விஸ்ட். சார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு இல்லையா, கே சென்ஸ் வந்துச்சுல, ஸோ அவர் தான் சார். இதான் இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட்.
திரும்பவும் பாத்தீங்கன்னா அதே விளம்பரம் தான். பாய் டேட் அப்படின்னு சொல்றாங்க, பாய் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே சென்ட் வாசனை. இது எப்படி இருக்குன்னா, சார் நீங்க வெறும் தாசா லாடு தபக் தாசா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திரும்ப பாவம் இவருடைய வாழ்க்கையில வந்து அந்த ரோஹித் சந்திரன் சுத்தி விளையாடிட்டு இருக்காப்ல. அவனுக்கு சென்ட் அடிக்கிறது மட்டும் தான் வேலை போல இருக்குது. பரவாயில்ல. பட் ஆனா வந்து இந்த விளம்பரம் கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்குல்ல, வித்தியாசமாக இருந்தாலும் கிரியேட்டிவாக இருக்குது. ஸோ இந்த விளம்பரத்தை பத்தின கருத்து என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க. ஒரு ஃபேமிலியை டார்கெட் பண்ணி ஒருத்தன் ஒரு சென்ட்டை வச்சு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுட்டான். அடுத்த விளம்பரம், ஒரு அழகான பொண்ணு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க, உட்கார இடம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்க ஒருத்தன் ஓகே நல்லா இருக்கா அப்படின்னு அவன் தோணுனே அவன் பக்கத்துல போய் உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா அவனை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை ரசிக்கும் போதுதான் சவுண்டு என்னன்னு பார்த்தா தலைவர் பக்கோடா போட்டுட்டு இருக்காரு உட்காந்து. படர் தான் வர போல இருக்கு. எல்லாம் உட்காந்து சொரின்னு சொரிஞ்சிட்டு இன்பமா இருக்கிறதையான்னு சொல்லிட்டு எல்லாம் சொரிய ஆரம்பிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா இச்சிகாட் விளம்பரம். இந்த விளம்பரத்துல இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு படர் தாமரை இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு அழகா இருந்தாலுமே அது வந்து வேஸ்ட் அப்படின்றாங்க. இந்த இச்சிகாட்டை நீங்க வாங்கி தடவுனீங்கன்னா உங்களுக்கு படர் தாமரை மட்டும் சரியாகாது. பட் அந்த படர் தாமரை காரணம் காட்டி உங்களை விட்டு போனவங்க வந்து உங்க கூடயே எங்க விட்டு போனாங்களோ அதே இடத்த திரும்ப வந்து சேருவாங்க அப்படின்றது இவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க இந்த விளம்பரத்தினால. ஸோ நீங்க எல்லாருமே உங்களுக்கு படர் தாமரை இருக்கு அப்படின்னா வந்து உடனே இச்சிகாட்டை வாங்கி தடவி பாருங்க. உங்களை விட்டு போனவங்க வந்து சேர்றாங்கன்னு மறக்காம கேட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க. என்னடா இந்த விளம்பரத்துக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கேன்டா பிளான் பண்றீங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில சின்னதாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ வரக்கூடிய வீடியோக்கள் நான் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க நீங்க பாப்பீங்க நம்புறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்யுது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2 பழம் எடுத்துக்கோங்க, காய்ச்சின பால், அந்த பால் வந்து உங்களுக்கு ஜில்லுன்னா கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பீனட் பட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எடுத்துங்க. இது 3 போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி குடிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து மில்க் ஷேக். டேஸ்ட் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வந்து இந்த பேரிச்சம்பழம் நட்ஸ் இதெல்லாம் கூட போட்டு குடிக்கலாம், நல்லாவே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நட்ஸ் தான் அரைச்சிக்கோங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்றது மறக்காம சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சீக்கிரமா நான் வந்து உங்களை மீட் பண்றேன். பாய். முகேஷ் மாணிக்கம். அதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்டா, அதை கண்டுபிடிச்சு கடினமா உழைச்சா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகலாம்டா.